இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்ப பூஜையை முடிச்சுட்டு, அடுத்ததாக பனையூர்ல மெகா சம்பவம் ரெடியாகிட்டு இருக்கு அப்படின்னு சுற்று வட்டாரங்கள் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள்ல தாவேகாவுல மாஜி அமைச்சர்கள் இணைய போறாங்கன்னு சொல்றாங்க. அத பத்தின ஃபுல் வீடியோவ தான் நம்ம இங்க பார்க்க போறோம். முதல்வர் விஜய் அவர்களினுடைய பிறந்தநாளான ஜூன் 22ஆம் தேதி பனையூர் தாவேகா அலுவலகத்தில் மிகப்பெரிய இணைப்பு விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காம். அதிமுகவினுடைய மாஜி அமைச்சர்களான விஜயபாஸ்கர், செல்லப்பாண்டியன், செந்தில்நாதன், பாமக எம்எல்ஏ அருள், அதிமுக மாவட்ட செயலாளர் பாலகங்கா ஆகியோர் இணைய இருக்காங்களாம். தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிரடி திருப்பமாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய பிறந்தநாளான ஜூன் 22ஆம் தேதி அக்கட்சியில் மாற்றுக் கட்சியினர் இணைய மெகா இணைப்பு விழாவுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருதான். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் இந்த விழா நடைபெற இருக்கிறதாக இப்போ தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை கேள்விப்பட்டதுல இருந்து, ஆகா, அடுத்ததாக ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விழாவில் அதிமுகவினுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பிற கட்சி பிரமுகர்கள் முதல்வர் விஜய் அவர்களுடைய முன்னிலையில தாவேகாவில் இணைய இருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவுல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பரபரப்பையும் உருவாக்கி இருக்குது. அதிமுகவினுடைய முன்னணி முகங்களாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், செல்லப்பாண்டியன் மற்றும் செந்தில்நாதன் ஆகியோர் தாவேகாவில அதிகாரப்பூர்வமாக இப்ப இணைய இருக்காங்களாம். அதனால அந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. என்னடா இது, எதோ நடக்குதே தமிழகத்துல அப்படின்னு இப்ப எல்லோருமே சொல்லி வராங்க. ஏன்னா இவரு தேர்தல்ல நிக்கும் போது, நீ எல்லாம் ஒரு இடத்துலயாவது நிப்பியா? ஒழுங்கா ஆள் இருக்கா உன்கிட்ட? அதே போல உங்களால ஜெயிக்க முடியுமா ஒரு இடத்துலயாவது? முதல்ல 234 தொகுதிகளுக்கும் ஆள் இருக்காங்களான்னு ஏளனமா பேசினவங்க எல்லாருமே இப்ப இவருடைய கட்சியில இணையணும்னு ஆசைப்படுறாங்க. இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு தான் செய்து கொடுத்தத முடியாது அப்படின்னு சொல்லாம, முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி செஞ்சு வராரு அப்படின்ற பேச்சுகளும் எழுந்துருச்சு. இந்த சூழல்ல இப்ப விஜய் அவர்களுடைய பிறந்த நாள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மாஸான ஒரு விஷயம் சம்பவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. சீக்கிரமே எல்லாருமே இப்படி இணையறாங்களே விஜய் அவர்களுடைய தாவேகாவல் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் மாஜி அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு அந்த கட்சியில இருக்கும்போது பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த சூழல் அதெல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்களினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய முன்னிலையிலேயே தாவேகாவுல இணைய போறாங்களாம். இதனால என்னென்ன விமர்சனங்கள் வரப்போகுது, அடுத்து என்னென்ன நடக்க போகுது அரசியல்ல அப்படின்றதே தெரியல. ஆனா இப்ப இது மட்டும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இவர்கள் எல்லோருமே இணையிறது விஜய் அவர்களின் மீது இருக்கக்கூடிய ஒரு நட்பினாலா? இல்ல அவங்க என்ன காரணத்தினால இப்ப மறுபடியும் அவ்ளோ பெரிய ஒரு இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வரப்போறாங்க அப்படின்றது தெரியலன்னு எல்லோரும் சொல்லி வராங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.